ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். நான் இப்போ சமீபத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் சுதா அவங்களோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன பராசக்திங்கிற ஒரு படத்தை பற்றி பேச வந்திருக்கேன். அந்த பராசக்தி படம் எதை பற்றி பேசுதுன்னா 1962 இங்கே தமிழ்நாட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி பேசுது. அந்த படத்தை பார்த்துட்டு சில பேர் கேட்குறாங்க, ஏன் ஹிந்தி இவ்வளோ தூரம் எதிர்க்கிறீங்க, அதுவும் ஒரு மொழி தானே, அது படிக்க வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஹிந்திக்கோ இல்லை ஹிந்திக்காரங்களுக்கோ எதிரானவங்க கிடையாது, ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க. இப்போ எனக்கு தோசை பிடிச்சிருக்குன்னா நான் தோசை சாப்பிட போகிறேன், புரோட்டா பிடிச்சிருக்குன்னா புரோட்டா சாப்பிட போகிறேன். தோசை பிடிச்சவொன்னே நீ புரோட்டா தான் கட்டாயமாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி வாயில் திணிச்சா அதுதான் தப்பு. அதுதான் ஹிந்தி திணிப்பு. இதுக்கு சமம் தான் அந்த ஹிந்தி திணிப்பு. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியா ஃபுல்லாக ஹிந்தி தான் பேசணும், அப்போ தான் இந்தியர்கள்ங்கிற ஒரு ஒற்றுமை இருக்கும் அப்படிங்குது ஒன்றிய அரசு. நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் இந்தியர்களுங்கிற ஒரு உணர்வோடு இருக்கலாம். அதுக்காண்டி தமிழ்நாட்டுக்கார ஹிந்தியை பேசினா தான் அந்த உணர்வு வருங்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். அதே மாதிரி யுனைட்டி தான் வேணும், யூனிஃபார்மிட்டி வேணாம். யுனைட்டினா ஒற்றுமை, யூனிஃபார்மிட்டினா ஒரே மாதிரி இருக்கணுங்கிறக்காண்டி தமிழ்நாட்டில் இருக்கணும் ஹிந்தி பேசினா எங்களோட அடையாளமும் எங்களோட மொழியும் அழிக்கப்படுது. அதுவும் இல்லாமல் இங்கே மதராசு மாநிலம் மதராசப்பட்டினம்னு இருந்ததை தமிழ்நாடுன்னு மாற்றினவர் பேரறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டை தமிழ்நாடுன்னு சொல்கிற வரைக்கும் இங்கே யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது பேரறிஞர் அண்ணா ஆள்றதுக்கு தான் சமம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.